லெட்ஸ் கோ பாய்ஸ், சாரி கேர்ள்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு போயிடுங்க. காலை வணக்கங்கள் நண்பர்களே. நேற்று நைட் பார்த்திங்கன்னா சுத்தமாக கரண்ட் இல்லை, தூக்கமே சரியே இல்லை, யாருமே சரியாக தூங்கலை. அப்புறம் காலைல நம்ம வேப்பம்பட்டு பெல்லாவை போய் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாட்டுக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி வச்சுட்டு மாடை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபஸ்ட் மீலை வைக்கணும். ஸோ அதுதான் மார்னிங் ரூட்டீன். நான் தண்ணியை ஃபில் பண்ண அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. இல்லைண்ணா மாத்திரையா? ஃபீவரு, மாட்டுக்கு ஃபீவர் இல்லை. இவன் சரியாக சாப்பிட மாட்டான். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பு சரியில்லை. இப்படியா? இங்கே ஆமாம், சூடு அடிக்குது. இப்படியா? ஆமாம், சூடு இருக்குது. ஆமாம், இவ்வளோ சூடாக தான் இருக்குமா? ஓ, கெட் வெல் சூன் நண்பா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, சரியா போயிடும். இதெல்லாம் போடலாமா? இதெல்லாம் போடலாமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அனிமல்ஸு, இந்த பெட்ஸு மேலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. லைக் ரொம்ப கிடையாது. எனக்கு வந்து நாய் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. நாங்கள் வளர்த்த நாயை தவிர லைக் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாய் தான் பிடிக்கும். பட் நிறைய அனிமல்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் குளத்தூர் இருந்தாலும், ஸோ அங்கே இந்த வளர்க்குற மீன்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போல்லாம் சின்ன வயசில் கிடைக்கிற காசு எல்லாமே அந்த மீனுக்கு தான் போகும். நானே ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கி வாங்கி தள்ளிட்டே இருப்போம். ஃபைட்டரை ப்ரீட் பண்ணுறோம், கப்பீஸை ப்ரீட் பண்ணுறோம். பலூன் மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பெங்களூரில் வாங்கி வைக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். வாங்கி வைக்கணும். ஸோ இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சென்னையிலே வந்து நாங்கள் குளத்தூரில் இருக்கப்பவே வந்து நிறைய கோழிகள் எக்கச்சக்கமாக வச்சுருந்தோம். ஒரு 30 கோழிக்கிட்ட வச்சுருப்போம், அதாவது குட்டிகளையும் சேர்த்து. நிறைய 2 வான்கோழி, பொந்தா கோழி, இந்த கிராப் கோழி, அப்புறம் லகான் கோழி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வச்சுருந்தோம். அதுவும் இல்லாமல் எங்கள் ஆயா அதெல்லாம் ஆயா நல்லா பார்த்துப்பாங்க. சண்டைக்கோழி கூட 2 வச்சுருந்தோம். ஆயா நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக சாப்பாடெலாம் போட்டு பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு வேலை என்னென்னா காலைல ஸ்கூலுக்கு போக முன்னாடி அவனுங்களை போய் சாப்பாடு போடுறது, ஸ்கூலில் விட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க சாப்பாடு போடுறது. ஸோ இப்படியே வந்து நம்ம கூட கொஞ்சம் ஜெல் ஆகிடுவானுங்க. பட் எப்போ வந்து இதுவாச்சுன்னா கொஞ்சம் நாயெலாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தப்பு வந்து ஊர்லேருந்து வந்துட்டார். ஸோ அவருக்கு சுத்தமாக கோழி பிடிக்காதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அண்ட் வந்து அந்த கொடுக்குறப்ப கூட நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து அந்த சரி பாதி கொடுக்குறோம், லைக் விற்கிறது சாப்பிட்றதுக்கு தான் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து நான்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஆயாவும் சாப்பிடவே மாட்டோம். ரொம்ப இதுவாக இருப்போம். ஒரு நாள் வந்து இது ஒரு ஜோக்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நாள் வந்து காலைல ஏந்திச்சேன், வீட்டில் யாரும் இல்லை, அவங்க எல்லாம் சர்ச்சு போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க. ஏந்திச்சு வந்து பார்த்தா உள்ளே வந்து சிக்கனு செம்ம டேஸ்ட்டு. அடிச்சு நொறுக்கிட்டேன். அவங்க வரத்துக்கு முன்னாடி பாதி பீஸ் அடிச்சு நொறுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து சிக்கன் சாப்பிடுன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டேன். பாதி சாப்பிட்ட அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு கோழிக்கு 5 விரல் இருக்கும். நார்மலாக 3 விரல் தானே இருக்கும், அதுக்கு வந்து 4 விரல் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 விரல் இருக்கும் அந்த கோழிக்கு, எக்ஸ்ட்ராவாக 2 விரல் இருக்கும். அந்த கோழி தாண்டா இதுன்றாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. வாயிலேருந்துலாம் துப்பிட்டு வீட்டிலலாம் செம்மையாக கோச்சிக்கிட்டேன். இப்போ வரைக்குமே அது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆசையாக வளர்த்த கோழி. அது இந்த கலர் கோழியில் அவளை பார்த்து செத்துரும். பட் ஆனால் மோஸ்ட்லி வச்சுருந்த நாட்டுக்கோழி எல்லாமே நிறைய இருக்குது. எங்கள் ஆயா அடலாம் வைப்பாங்க. ஸோ பயங்கரமாக அந்த ராவும் பகலுமாக பார்த்துக்கிறது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ மாடுமே லைட்டாக அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு 7 days தான், தெரியல, மேபி அது மாறக்கூட செய்யலாம். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இங்கேயே இருந்தால் மேபி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடலாம். பட் ஆனால் கோழி அந்த வயசில் எனக்கு அந்த கோழி மீன் இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு, சான்ஸே இல்லை.
காத்தோடு மலரான கார்குழலாட காதோரம் லோலாக்கு சந்ததிப்பானு காத்தோடு மலரான கார்க்கும் காதோரம் லோலாக்கு சந்ததி பொண்ணு. மஞ்சளோ மேகம் கொஞ்சி வரும் மேகம் அஞ்சுகோம் பார்த்த கொண்டு வரும் ராகம் நிலவ வானெடுத்து நான் உடிச்சு தனன தனன தான பச்சை மலை பூவு என் உச்சி மலை தேரு மீனந்த வனத்தேரு. காய்ஸ் மணி 6 ஆச்சு. இப்போ தான் வீடியோவே நியர்லி முடிக்கவே போகிறேன், பெரிய சைஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து நான் எதுவுமே பண்ணல. லிட்ரலாக நான் வந்து மாடுங்களுக்கான சாப்பாடு போகிற ரூட்டீனை மட்டும்தான் கரெக்டாக பண்ணேன். மற்றபடி நான் ஸ்விம்மிங் போகல, நீச்சல் கற்றுக்க போகல, மற்றபடி நான் நீச்சல் கற்றுக்க போகல, மரம் ஏற போகல, பால் கறக்கலை, எந்த டாஸ்க்குமே பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லோவான ஒரு டே தான். பட் ஆனால் நாளைக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆகிட்டேன். நான் மதியம் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டேன். நைட்டு சுத்தமாக தூக்கல, 2 மணி நேரம் தான் தூங்கினோம். அண்ட் காலையில் எழுந்துச்சி நிறைய ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அதனால் என்னை மன்னிச்சிருங்க. நாளையிலேருந்து எல்லா டாஸ்க்கும் பர்ஃபெக்ட் ஆகிடும். பட் வீடியோ கண்டிப்பாக வரும், அது பிரச்சனை இல்லை.